வணக்கம் நண்பர்களே, நான் சரண்யா தேவி, ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம வீடை எப்படி இயற்கையான முறையில் குளுமையாக வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடை குளுமையாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம நார்மலாக கட்டுற வீடையே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி கவனித்து கட்டினா போதும். வீடு கட்ட போகிறவங்களுக்கும் சரி, வீடு கட்டி முடித்தவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடு கட்டுறதுனால உங்கள் வீட்டுக்கு ஏசி, ஏர்கூலர் இதெல்லாம் தேவையே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதுதான் இந்த எல்லா டெக்னிக்ஸுக்கும் பேஸு, அடிப்படைன்னு சொல்லலாம். நம்ம பில்டிங் கட்டும்போது எந்த அளவுக்கு வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பில்டிங் ஓரியன்டேஷனையும் கவனிக்கணும். எதுக்காக இந்த பில்டிங் ஓரியன்டேஷனை கவனிக்கணும்? பில்டிங் ஓரியன்டேஷனை கவனிக்கும் போது தான் நம்ம எந்த திசையிலிருந்து காற்று வீசுதுன்னு பார்க்க முடியும். அதே போல் சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, நம்ம எந்த பக்கம் உதிக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். எதுக்காக நான் இந்த விண்ட் டைரக்ஷனை கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த சைடு விண்டோட ஃப்ளோ இருக்குது, அதாவது காற்றோட பாதை இருக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். அப்போதான் சரியான இடத்துல சரியான விண்டோஸ் கொடுக்க முடியும், ஜன்னல்கள் கொடுக்க முடியும். அந்த ஜன்னல்கள் கொடுக்கறது மூலமாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல காற்றோட்டம் வரும். அதே போல் நீங்கள் சூரியனோட அந்த பாதையும் கவனிக்கணும், அதாவது சன் பாத், அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே மேற்கு பக்கம், அதாவது வெஸ்ட் சைடு ஹீட்டு அதிகப்படியாக இருக்கும். இப்போ நம்ம விண்டோஸ் எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 பிக்கில் பாருங்கள், விண்டோஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிக்கில் 2 விண்டோவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இப்படி கொடுத்தோன்னா இந்த 2 இடத்துக்கும் ஏர் சர்க்குலேட் ஆகாது. இந்த ஏர் இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடும். இதே விண்டோஸை ரெண்டுமே வேறு வேறு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு கார்னர்லேயும் இது ஒரு கார்னர்லேயும் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இங்கேருந்து வர ஏர் இப்படி உள்ளே போய் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும், அந்த ரூமில் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். இப்போ செகண்ட் 2 இமேஜ் பாருங்கள், இது பார்ட்டிஷன் மெத்தட். இது ரூம்குள்ளே ஏதாவது வால்ஸ் வருது, பாத்ரூம் வால்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் பாத்ரூம் வால்ஸ் வரலாம். இப்படி பாத்ரூம் வால் வரும்போது விண்டோக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த வால் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இங்கே வர ஏர் அப்படி இந்த இடத்துலையே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்காது. இதே வாலை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது, இந்த பிக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது இந்த ரூம்லேயும் நல்ல கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். இப்போ தேர்ட் பிக் பார்க்கலாம். நம்ம 2 விண்டோஸ் கொடுப்போம், சம்டைம்ஸ் கார்னரில் கொடுப்போம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இங்கே வர ஏர் அப்படி இந்த இடத்துக்கு தான் போகுமே தவிர மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ரூமுக்கெல்லாம் ஏர் ஃப்ளோ இருக்காது. இது கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துலையே நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். இப்போ இந்த 4th பிக் பார்க்கலாம். இந்த 4th பிக்கில் இதோட கான்செப்ட் என்னென்னா, இன்லெட் சின்னதாக இருக்கணும், அவுட்லெட் பெருசாக இருக்கணும். அதாவது காற்று உள்ளே வர விண்டோ சின்னதாகவும் காற்று வெளியே போகிற விண்டோ பெருசாகவும் இருக்கணும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃப்ரெஷ் ஏர் அந்த சின்ன விண்டோ வழியாக வந்துக்கிட்டே இருக்கும், பெரிய விண்டோஸ் வழியாக ஈஸியாக பழைய ஏர் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால அதே போல் இது நல்ல டிஸ்டன்ஸ்லேயும் பொசிஷன் ஆகிருக்கு. இந்த ரூம்லேயும் நல்ல வென்டிலேஷன், எப்பயுமே ஏர் சர்க்குலேஷன் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம விண்டோஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இப்படி கரெக்டாக பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு முக்கால்வாசி ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் நம்ம ரூம்ஸில். நம்ம வீட்டில் விண்டோஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வென்டிலேட்டர் கொடுக்கணும். பொதுவாகவே வென்டிலேட்டர் தான் நம்ம வீட்டில் இருக்கிற சூடான காற்றெல்லாம் வெளியே கொண்டு போகும். எப்பயுமே கீழே கொஞ்சம் கூலான காற்று தான் இருக்கும், மேலே தான் சூடான காற்றெல்லாம் இருக்கும். அந்த சூடான காற்றெல்லாம் வெளியே போகிறதுக்கு நம்ம மேலே ஒரு வென்டிலேட்டர் கொடுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெருசாக கொடுக்குறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லது. இது வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் விண்டோஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த விண்டோ வழியாக வர காற்றை எப்படி கூலாக உள்ளே வர வைக்கிறது? சூடான காற்றையும் உள்ளே வரும்போது நம்ம கூலாக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நார்மலாக விண்டோஸ்க்கு நம்மளாம் கிரில் யூஸ் பண்ணுவோம். அந்த கிரில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஜாலி பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். அதாவது டெரகோட்டாவில் செஞ்ச, களிமண்ணில் செஞ்ச அந்த ஜாலி பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். நார்மலாக பழைய வீட்டுகளில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் அதை அழகாக எஸ்தட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க.
அந்த ஜாலி வழியாக ஹாட்டான ஏர் உள்ளே வரும்போது கூல் ஆயிரும். அது எப்படின்னா, நார்மலாகவே ஒரு ஹாட் ஏர் ஒரு குறுகிய இடத்தின் வழியாக பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்போசிட் சைடு போகும்போது கூல் ஆயிரும். இதுதான் அதோட கான்செப்ட். ஜாலிக்கு பதிலாக நம்ம லூவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி லூவர்ஸ் யூஸ் பண்ணால் அதே டெக்னிக்கில் தான் வெளியே இருந்து ஹாட்டாக வரும்போது உள்ளே வரும்போது கூல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர்ட்யார்டு மெத்தட். அதாவது நம்ம காரைக்குடி வீட்டிலலாம் இருக்குள்ள முற்றம், அதுதான். அது அந்த அளவுக்கு பெருசாக தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சின்னதாக 1 சென்ட் 2 சென்ட் வீட்டில் கூட நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். சின்னதாக ஒரு கோர்ட்யார்டு வைக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாட் ஏர்லாம் எப்பயுமே மேலே இருக்கும். அந்த ஹாட் ஏர்லாம் கோர்ட்யார்டு இருக்கும்போது அந்த கோர்ட்யார்டு வழியாக வெளியே போயிடும். அந்த ஓடிஎஸ், அதாவது ஓடிஎஸ் நம்ம வீட்டில் சின்னதாக விடுவோம்ல, அந்த ஓடிஎஸ் கரெக்டான இடத்துல விடணும். ஏதோ ஒரு கார்னரில் வைக்கிறத விட நம்ம கரெக்டான ஒரு பிளேஸில் வைக்கும்போது அந்த ஹாட் ஏர்லாம் அந்த கோர்ட்யார்டு மூலியமாக நம்மளுக்கு வெளியே போயிடும். அதனால் எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு கூலான ஏர் மட்டுமே இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மெத்தட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தண்ணியை வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி? நம்ம பொதுவாகவே ஏரி, குளம், கடல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது எவ்வளோதான் அங்கே வெயில் அடித்தாலும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போனதும் நம்மளுக்கு சில்லுன்னு காற்று வரும். அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எங்கே விண்ட் ஃப்ளோ இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த விண்ட் ஃப்ளோ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் இடமும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சின்னதாக அட்லீஸ்ட் ஒரு 5x5 ஒரு சின்ன இடத்துல நம்மளுக்கு குட்டியாக ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணலாம். குளம் இல்லைனாலும் ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி, இல்லை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி கூட வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அந்த இடம் மூலியமாக சூடான காற்று அந்த தண்ணி மேலே பட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றுல ஈரப்பதம் அதிகமாகும். அந்த ஈரப்பதமான காற்று வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு வீடு எப்பயுமே கூலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட். ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட் யூஸ் பண்ணுறனால நம்ம நார்மலாக இருக்கிற ரூம் டெம்பரேச்சரை விட ஒரு 2-3 டிகிரி கம்மியாக தான் இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் வெஸ்ட் சைடு வால், அதாவது மேற்கு பக்கம் இருக்கிற சுவரில் நீங்கள் எப்போவுமே லைட் கலர் பெயிண்ட் தான் பண்ணணும். மேக்ஸிமம் ஒயிட் பண்ணலாம், அது ரொம்ப நல்லது. டார்க் கலர்ஸ் போக போக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். லைட் கலர்ஸ் இருந்தால் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அந்த வாலில் நீங்கள் கொஞ்சோன்னு ஹீட்டை குறைக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டோட மேற்கு பக்கம் நிறைய மரம், செடி, கொடிங்கள்லாம் வளங்க. இப்படி வளர்க்கும் போது டைரெக்டாக உங்கள் வீட்டு மேலே சன்லைட் படாமல் அது பார்த்துக்கும். இதனாலேயே நீங்கள் மேக்ஸிமம் ஹீட்டை அவாய்ட் பண்ணலாம். கடைசியாக உங்கள் வீட்டில் நிறைய மரம் வளங்க. இந்த மரம் வளர்க்குறனால உங்கள் வீடும் கூலாக இருக்கும், நம்ம நாடும் கூலாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.